அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 ஆங்கில வருட புத்தாண்டு ராசி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா கடக ராசி நம்பரை பார்க்க போகிறோம். கடக ராசி நம்பர் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 கிரக பயிற்சி எப்படிங்க இருக்குது, கிரக நிலைகள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 2026 குரு பகவான் பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய குருவாக இருந்த குரு பகவான் பார்க்குறப்போ உங்கள் ராசி ஜென்மத்துக்கு உச்சம் பெற்ற குருவாக வரப்போகிறார். ஜென்மத்தில் கடக ராசி கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் மிகப்பெரிய ஒரு யோகம் கண்டிப்பாக காத்திருக்குது. அந்த ஜென்மத்தில் உட்காரும் பொழுது அதே மாதிரி அது சொல்லப்போனால் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கக்கூடிய உச்சம் பெற்ற குரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாகவே தருவார். எப்பங்க தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ராகுகேது பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய 2026 டிசம்பர் மாதம் தான் நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த ராகுனால என்ன பலன்கள், கேதுனால என்ன பலன்கள், அதுவும் நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு சனி பகவான் பார்க்குறப்ப ஏற்கனவே அஷ்டம சனியாக இருந்து தொந்தரவு பண்ணவர் இப்போ அவர் கும்ப ராசியில் இருந்து சனி பகவான் பார்க்குறப்ப மீன ராசிக்கு போய் கடகராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த பாக்கிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்ற அதையும் நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 2026 குரு பகவானால் விரைய குருவாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு பார்ட்டாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் மேக்கப் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பலனும் அப்படின்ற மாதிரி பார்க்குறதா இது ஏன்னா ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு யோகம் கண்டிப்பாகவே இருக்காது. நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். யோகம் இருக்காதுன்னா எந்த வகையில் எங்கே யோகம் இருக்காது. தொழில் வகையில் பெரிய லெவல் ஒரு மாற்றம் கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, முன்னேற்றம் கிடைக்குமா, பிஸ்னஸில் ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறத அப்படியே பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விரய குரு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் விரயம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சம்பாதிப்பீங்க, அளவுக்கு மீறிய செலவுகள் பண்ணீங்கன்னா விரைய குரு கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தை பாக்கியத்துக்கு நடக்கும், வளகாப்பு சார்ந்த விஷயம் நடக்கும், காதணி விழா அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் நிறையா இருக்குது. கடகராசி நண்பர்களுக்கு அவர் சுற்றியுள்ள ஃபேமிலி சார்ந்த அவங்களுக்குலாம் சம்பாதிக்கிற பணம் விரயம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறாங்க, புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம்னு இருக்கிறாங்க, புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறாங்க, பல நாள் கனவு இந்த டைம் நிறைவேறும். அதனால் விரயம் பண்ணுவீங்க, அதனால் விரயத்துக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த டைமில் கடன் சார்ந்த விஷயமும் அதிகமாகும் கடகராசி நண்பர்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளை, போகக்கூடிய பாதைகளை ஆசைப்பட்டு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆபத்தில் போய் சிக்காமல் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசி நண்பர்களுக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளோ அது கஷ்டம் பாதிப்பு, ஏற்கனவே சங்கடம் தான் சந்திச்சிட்ருக்குறோம், இன்னும் பிரச்சனையை நம்ம சந்திக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறமே சொல்லப்போனால் ஒரு அல்ற அளவுக்கு இல்லைனாலும் கிள்ற அளவுக்கு இருந்தது சொல்லப்போனால் ஜூன் மாதத்து வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு அல்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு பலன்கள் கொடுக்கும். திடீர் முன்னேற்றம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், தொழில் வகையில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. இது வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு டெம்பரவரியாக இருக்கிறவங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு பர்மனெண்ட்டாக மாறிடுவீங்க. ஜூன் மாதம் வரைக்கும் வீசா அப்ளை பண்ணிட்டுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிற வீசா வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு வீசா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். பெரிய லெவல் யோகங்கள் கண்டிப்பாக சேரும். திருமணமே ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஏன்னா ஜென்ம குரு உச்சம் பெற்ற குரு ஜென்மத்தில் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும், பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபம் கொடுக்கும். சும்மாவே பூட்டி கொடுத்த கடை சொல்லப்போனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு திறக்கலாம்னு ஆசைப்படுங்க, திறந்த நேரத்துக்கு சிறப்பாக மிகப்பெரிய லெவலில் ஓடும். உணவு சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள், கடை இரும்பு சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜென்ம குரு நீங்கள் வச்சதான் சட்டம், நீங்கள் வச்சதான் நாய, உங்கள் பேர் தனியாக ஜொலிக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட கடகராசி நம்பர் யாரும் அவரை நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் தான்னு எல்லாமே உங்களை தான் கூப்பிட்டு ஒரு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் கடகராசி நம்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சினா என்னங்க பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம ராகுவாக இருக்குது. அதனால் ராகுனாலையும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் வரும், சுபகாரியத்தினாலேயும் வரலாம்.
அவசரப்பட்டு ஒரு சில முடிவு எடுக்கிறனாலே வரலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும். அதே மாதிரி அஷ்டம ராகு என்ன பண்ணும்னா ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு போகும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போகும். தோல்வியை கொடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யார்ட்டாச்சும் பணத்தை கொடுத்துட்டு கடனாக கொடுக்குறங்க திருப்பி வாங்க முடியாமல் போகிறது. யாராச்சும் பணம் வாங்கிட்டுனா திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறது. லவ் பண்ணிட்டுங்க, லவ் பண்ண பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறது. கல்யாணம் பண்ணுற டைமில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அதிகப்படியான ஏமாற்றங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்காதீங்க, கடனை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கடன் கொடுத்தவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் பாட்டில் அவர் காணாமல் போயிடுவார். நல்லவங்க மாதிரி திடீர்னு ஒரு விஷயங்கள் வரும். அந்த 6 மாதம் நல்லா பலகரமாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த கடனை வாங்கிடுவார். ஆட்டோமேட்டிக்காக அவர் காணாமல் போயிடுவார். அந்தளவுக்கு அந்த டைம் ராகு பகவானால ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலன் இருக்காங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடையாது. சனி பகவானால தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். பாக்கிய சனியாக வந்து நல்ல முறையில் பாக்கியத்தை கொடுப்பாரு, பொருளாதாரத்தை லாபத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. குரு பகவான் 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். 6 மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ராகு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு கடகராசி நண்பர்களுக்கு சிறப்பாகவே கிடையாது. அதே மாதிரி கேது பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்து சொல்லப்போனால் வாக்கு சுந்தரம் உட்காந்துருக்கா. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்ககிட்ட கொடுக்குற வாக்கு, கொடுக்குற விஷயம், போகிற பாதை சிறப்பான பாதையா தப்பான பாதையா, மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயமும் எடுக்காதீங்க. கொஞ்சம் தவறாக போய் முடியும். சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அவங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை போய் முடியும். சொந்தக்காரங்க இந்த இடத்த போய் விற்றுருப்பா நல்லாயிருக்கும், நீ நல்லா விற்றுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோ, இந்த மாதிரி பண்ணிக்கோ, பக்கத்தில் இருக்க 1000 விஷயம் சொன்னாலுமே நீங்கள் தயவு செய்து அது பண்ணிடாதீங்க. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, சொந்தக்காரங்கனால நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் போய் உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் பண்ணுறப்போ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. மற்றவங்க சொல் பேச்சு கேட்டிங்கன்னா கேதுவுனால் உங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனம் பாருங்கள். இந்த டைமில் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்கிடுவீங்க, அவசரப்பட்டு ஒரு சில விஷயத்தை பண்ணிடுவீங்க. அந்த பண்ண விஷயம், வாங்கின விஷயம் இந்த டைமில் கொஞ்சம் சிக்கலில் போய் நிற்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவசரப்பட்டு வீடு வாங்கிட்டுங்க, அவசரப்பட்டு வண்டியை வாங்கிட்டுங்க, அவசரப்பட்டு கார் வாங்கிட்டுங்க, அவசரப்பட்டு லோன் போட்டுங்க, அவசரப்பட்டு ஒருத்தர் கடனை கொடுத்துட்டுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை வாங்கி போட்டாங்க. அந்த வீட்டுக்கு இப்போ கடனை கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் அந்த வீடே விற்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்குதுங்க அப்படின்ற மாதிரி. காரு வாங்கிட்டுங்க, லோன் போட்டு 1 லட்ச ரூபா கொடுத்து 10 லட்ச ரூபா காரை 1 லட்ச ரூபா கொடுத்து 9 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டாங்க. இது எப்போ முடியும்னே தெரிலங்க. அதுவே ஒரு பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி விஷயமெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த 2026 கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 மாதங்கள் வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை. ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க. மிகப்பெரிய ராஜயோகம் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருக்குது. நல்ல முறையில் யோகங்கள் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். பார்த்து கவனமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.